ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம மீஷோவில் ஆர்டர் பண்ணி வாங்கின சீட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க மீஷோ சீட்ஸ் ரிவ்யூ பற்றி கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணி வாங்கினேன். இதில் வந்து 90 வகையான விதைகள் இருக்குது. பூச்செடிகள், பழங்கள், அப்புறம் காய்கறி செடிகள்னு எல்லாத்தோட விதையும் இருக்குது. இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா 153 ரூபா. 153 ரூபாய்க்கு 90 வெரைட்டி சீடான்னு எனக்கே ஆச்சரியமாக தான் இருந்தது. நம்ம வந்து இப்போ இது எல்லாத்தையும் விதைச்சி அது எந்த அளவில் முளைச்சி வருதுன்னு அவங்களுக்கு காமிக்கணும். அதுக்காக தான் இப்போ வந்து சீட்ஸ் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கேன். இப்போ வந்து இதில் என்னென்ன 90 வகையான விதை இருக்குன்னு அவங்களுக்கு கீழே எடுத்து வச்சுட்டு காமிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், பேக்கெட்டை பிரித்து 90 வெரைட்டி சீட்ஸையும் ஒரு ஆர்டராக அடுக்கி வச்சுருக்கேன். பாருங்கள், இதில் ஃபஸ்ட்டில் இருக்கிற லைன்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறி செடிகள். அப்படியே உங்களுக்கு ஸ்லோவாக காட்டுறேன், நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா லிஸ்ட்டு ரொம்ப பெருசு. பாருங்கள், மெதுவாக பாருங்கள், எல்லாம் எவ்வளோ இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே ஓரளவுக்கு விதைகளோட குவான்டிட்டியும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த விலைக்கு இது கொஞ்சம் அதிகம்னே சொல்லலாம், நல்லா தான் இருக்குது. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு முளைக்குதுன்னு. விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா புது விதைகளாக தான் தெரியுது. இதில் பேக்கிங் டேட்டும் போட்டிருக்காங்க. நிறைய பூச்செடிகளோட விதைகளும் அதிகமாக இருக்குது இதில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா தாமரை விதையிலேருந்து பெட்டூனியா விதை வரைக்கும் இருக்குது. பெட்டூனியா விதைகள் வந்து ரொம்ப குட்டி குட்டி விதைகளாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதோ இருக்குது பாருங்கள் பெட்டூனியா விதைகள். விதைகள் எங்கன்னு தேடுற அளவுக்கு தான் இருக்கும். அதோட சைஸ் தனியாக எடுத்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னே தெரியாத விதை, அந்த மாதிரி அவ்வளோ குட்டியாக இருக்கும். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா லோட்டஸோட விதையும் இருக்குது. பார்ப்போம் இது எல்லாம் எந்த அளவுக்கு முளைச்சி வருதுன்னு. நான் இதை விதைக்கிறதுக்காக நர்சரி ட்ரேவும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதையெல்லாம் நம்ம விதைச்சி பார்த்துடலாம். இவ்வளோ விதையவும் இந்த ஒரே ட்ரேயில் போட போகிறேனான்னு கேட்டிங்கன்னா ஆமாம், இதில் தான் போட போகிறேன். ஒரு குழிக்கு ஒரு வகையான விதைன்னு போட போகிறேன். பார்ப்போம் எந்த அளவில் முளைச்சி வருதுன்னு. ஒரு 2-3 விதையாக போடலாம். பெரிய விதைகள் மட்டும் இங்கே zucchini, இந்த மக்காசோள விதையெல்லாம் இருக்குது, அதெல்லாம் மட்டும் ஒரு 2 விதைகளாக போடலாம். ஏன்னா இது ஃபுல்லாக விதைக்கிறதுக்கு எனக்கும் இடம் இல்லை. எந்த அளவுக்கு முளைப்பு திறன் இருக்குன்னு நம்ம செக் பண்ணிவிட்டு ஒவ்வொரு விதை போட்டால் நம்ம அதை நடவு பண்ணுறதுக்கு சரியாக இருக்கும் இடம். அதனால் இப்போ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு விதை தான் போட போகிறேன். பார்ப்போம். நான் ஃபஸ்ட்டு விதையெல்லாம் எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இங்கே இருக்கக்கூடிய விதைகளை விதைக்கிறதுக்கு முன்னாடி இதெல்லாம் எப்படி விதைக்கணும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ஒவ்வொரு விதையும் ஒரு ஒரு அளவில் இருக்குது. நம்ம விதையை விதைக்கும் போது ரொம்ப ஆழத்துலையும் விதைச்சிடக்கூடாது, ரொம்ப மேலோட்டமாகவும் விதைச்சிடக்கூடாது. ஒரு விதையோட அளவில் 2 மடங்கு அளவு மண்ணை நம்ம மேலே போட்டு மூடலாம். அந்த அளவில் இருந்தால் விதையால் சுலபமாக முளைச்சி வர முடியும். இங்கே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அளவில் இருக்குது. ஏன்னா நம்ம இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் மெதுவாக தான் பண்ண முடியும். இந்த ட்ரே ஃபுல்லாக ஒவ்வொரு விதைக்கும் நான் கொஞ்சம் டைம் எடுத்து தான் விதைக்கணும். ஒவ்வொன்றும் ஒரு ஒரு விதமான விதைகள். பார்க்கும்போதே தெரியும் எல்லாம் எந்தெந்த சைஸ் வேறையாக இருக்குன்னு. இதில் பெட்டூனியா விதைகள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேலே மண்ணே மூட தேவையில்லை, அந்த அளவுக்கு குட்டியான விதைகள். ஆனால் அதே மாதிரி பெரிய அளவிலான விதைகளும் இருக்குது. இங்கே பாருங்கள் பம்கின் விதைலாம் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. அதனால நான் ஒவ்வொன்றா ஃபுல்லாக விதைச்சி முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி விதைச்சிருக்கேன்னு. ஃபுல்லாக காமிக்கணும்னா உங்களுக்கும் வீடியோ ரொம்ப பெருசாக போகும். எல்லாருக்குமே பொதுவாக விதைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி தெரியலன்னா அதை பற்றி நம்ம தனியாக ஒரு வீடியோவில் பார்ப்போம். இப்போ வந்து இந்த சீட்ஸ் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் விதைச்சிட்டு எத்தனை நாளில் முளைச்சி வருதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ விதையெல்லாம் உங்களுக்கு காமிச்சிட்டேன். இதில் என்னென்ன விதை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். இதையெல்லாம் நான் விதைச்சி முடிச்சுட்டு எந்த அளவில் முளைச்சி வருதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வாரம் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், நான் வீடியோவோட ஆரம்பத்தில் விதைகள் எல்லாத்தையும் லைனாக அடுக்கி வச்சு காமிச்சிருப்பேன். அதே ஆர்டரில் தான் நம்பர் போட்டு நோட் பண்ணி வச்சுருக்கேன். எந்தெந்த குழியில் எந்தெந்த விதை போட்டிருக்கேன்னு. இங்கே பாருங்கள், இந்த கார்னரில் கட் பண்ணியிருக்கேன். இங்கே ஆரம்பித்து இப்படியே போகும் லைன், இப்படி போயிட்டு இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்து இது ஃபுல்லாக அந்த ட்ரே ஃபுல்லாக போட்டிருக்கேன். இது வந்து பத்தலை, அதனால் இன்னொரு ட்ரேலையும் கொஞ்சம் அளவு போட்டிருக்கேன். இதில் வந்து மீதி குழியெல்லாம் காலியாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 3 லைன் மட்டும்தான் விதைச்சிருக்கேன். அடுத்ததான் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய விதைகளை கவர்லேயும் ஒன்று எக்ஸ்ட்ரா போட்டு வச்சுருக்கேன். பாருங்கள், இங்கே பார்க்கும்போதே தெரியும் இந்த பெரிய பெரிய விதைகள் எல்லாம் எக்ஸ்ட்ரா ஒன்று இந்த கவர்லேயும் போட்டிருக்கேன். இப்போ இந்த விதைகளோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி மேலே மண்ணை வச்சு கவர் பண்ணோம். இல்லை இந்த பெரிய விதைகள்லாம் அப்படி நம்ம உள்ளே அழுத்தி விடலாம். இப்படி லேசாக அழுத்தி விட்டுட்டு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு மூடி விடணும். இது மாதிரி தான். இப்போ இந்த சின்ன விதைகளுக்கெல்லாம் லேசாக மேலே மண்ணை தூவி விட்டிங்கன்னா போதும். அதோட சைஸுக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம அதை மூடி வைக்கணும். சரி, இப்போ நான் ஃபுல்லாக விதைச்சிட்டேன். உங்களுக்கு வந்து இதை விதைகளை ஒரு வாரம் கழித்து இதெல்லாம் எப்படி முளைச்சி வந்திருக்குன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம விதைகளை விதைச்சி 3 வாரம் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நிறைய விதைகள் முளைச்சி வந்திருக்கு. இப்போ வந்து எத்தனை விதமான விதைகள் முளைச்சிருக்குன்னு பார்ப்போம்.
இப்போ நான் எண்ணி பார்த்ததுல ஒரு 28 ரகமான விதைகள் முளைச்சிருக்கு. இன்னும் கூட கொஞ்சம் ஒரு சிலது முளைக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய விதைகள் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக முளைக்க ஆரம்பிச்சிருக்கு பாருங்க. ஒரு சில விதைகள் முளைக்கிறதுக்கு லேட் ஆகும், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பொறுமையாக கூட முளைச்சி வரும். ஆனால் சீக்கிரமாக முளைக்கக்கூடிய விதைகள் எல்லாம் முளைச்சிருக்கு. இந்த சின்னதாக முளைக்கிற விதையெல்லாம் சேர்த்து கவுண்ட் பண்ணால் ஒரு 30 ரகமான விதைகள் இப்போதைக்கு முளைச்சிருக்கு 3 வாரத்தில். இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேரான வெரைட்டி தாலியாலாம் சூப்பராக முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நான் 2 விதை தான் போட்டேன், 2மே முளைச்சிருக்கு தாலியாலாம். இங்கே பார்த்தீங்கன்னா முள்ளங்கிலே 2 ரகம், வெள்ளை சிகப்புன்னு 2 ரகம் போட்டேன், 2மே முளைச்சிருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா கத்திரி 3 ரகம் கொடுத்துருந்தாங்க, 3மே முளைச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா பரவாயில்ல ஃப்ரெண்ட்ஸ். இந்த சீடோட விலைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மி தான். 150 ரூபாய்க்கு 90 வெரைட்டி சீட்ஸ் கொடுக்கறதுலாம் ரொம்ப நல்ல விஷயம்தான். ஏன்னா அதில் இவ்வளோ சீட்ஸும் முளைச்சிருக்கு. ஒரு பேக்கெட் விதையோட விலை மினிமம் 20 ரூபான்னு வச்சிங்கன்னா கூட 30 பேக்கெட்டோட விலை 600 ரூபாய் ஆகுது. நம்ம 150 ரூபாய்க்கு இத்தனை வெரைட்டி விதை நம்மளுக்கு முளைச்சதே பெருசு. இன்னமும் கூட முளைச்சிட்டு இருக்கு, அதனால இன்னும் அதிகமான விதைகள் முளைக்கும். நீங்கள் மீஷோவில் சீட்ஸ் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நல்ல உங்களுக்கு தரமான விதைகளை கொடுக்குறவங்க யாருன்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்கள் வாங்கலாம். அதில் வந்து ரேட்டிங் எல்லாம் இருக்குது, அதை பார்த்து தான் நானும் வாங்கினேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான் கேட்டிருந்தாங்க மீஷோ சீட்ஸ் ரிவ்யூ சொல்லுங்கன்னு, அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஓரளவு ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா ஓகேன்னு சொல்கிறத விட வாங்கலாம் நம்பி அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மீஷோலேருந்து விதை வாங்கினதுலேருந்து அதை பிரித்து வச்சு காமிச்சு அதை வந்து விதைச்சி அதை முளைச்சி வர்றது வரைக்கும் பார்த்துருக்கோம் இந்த வீடியோவில். இதில் வந்து நம்ம 90 வெரைட்டியில் 30 வகையான விதைகள் முளைச்சிருக்கு, இன்னமும் கூட முளைக்கும். இது வந்து 3 வாரத்தில் முளைச்ச விதைகள் தான் இது. 150 ரூபாய்க்கு வாங்கின விதைகள் இந்த அளவுக்கு முளைச்சிருக்கிறது எனக்கு ஓகே தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.